ஆனா இந்த மேட்ச்ல வந்து அஜித்குமார் சார் கலந்துருக்க சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அதெல்லாம் செகண்டரி. ஆனா அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன். நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மேட்சை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து என்னன்னா அஜித்குமார் சாருக்கு வந்து அவருக்கு எந்த அளவுக்கு இது பேஷனா இருக்குங்கிறது அது அவருக்கு மட்டும் தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா தெரியணும், பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Compartmentalize and prioritize things, right? And I hate multitasking, so I wouldn't want to do that. Instead, try and focus on one activity at a time, and it's better. It's better in every way. Now, you've committed to the European season. Does that mean you're going to have a quieter year on the film front? Yes, I have two releases coming up. So I managed to finish two projects which are due for release. One would release in Jan, and the other one in April or May. So which gives me time to focus on my racing profession. You see these guys? I love them unconditionally. Yeah. It's amazing. I don't know. Would you like to say something to your fans in Tamil for both the crowd and of course for the people on YouTube? Yeah, I will because I'll do it later. So. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா குவைத் நாட்டுல இருந்து. இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட தலை தான், ஏகே தான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துபாயில் நடக்கிற 24 hours அந்த சீரியஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கார் ஓட்டுறாரு. அதனால பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங். நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதை எடுத்தாலும் தலை அஜித்குமார் பத்தி நியூஸா தான் இருக்கு. நானும் சரி ஓகே நம்மளும் அந்த மேட்சை லைவ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் யூடியூப் பக்கம் வந்தேன். இங்க வந்து யூடியூப்ல வந்து அந்த மேட்சை நடத்துற அபிஷியலா ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல அவங்களோட யூடியூப் லிங்க்ல போயிட்டு அந்த மேட்சை பார்க்கலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சைட்ல கமெண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி என்ன கமெண்ட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமா பார்த்தாங்க. என்ன சொல்ல, தமிழ்நாட்டுக்கு தான் அஜித் விஜய் ஃபேன்ஸ்ல ஒரு பயங்கர சண்டை நடந்துகிட்டே இருந்து, இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வீடியோவை பார்ப்பாங்களா, அஜித் கார் ஓட்டுறத பார்ப்பாங்களா, இல்ல இந்த கமெண்ட்ஸை பார்ப்பாங்களானே தெரியலங்க. கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா சண்டை நடக்குங்க. தளபதி தான் அடுத்து சிஎம், தளபதி தான் நம்பர் 1 டாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல நிறைய பேர் பாசிட்டிவா மெசேஜ் கமெண்ட் பண்றாங்க. அஜித் சார் தான் ஜெயிக்கணும். கடைசியில அஜித் சார் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 29-30 அந்த மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரு கார் ஓட்டிட்டு இருக்காரு. அதுல நிறைய போடுறாங்க ஃபர்ஸ்ட்ல யார் வராங்க முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஜெயிக்காங்கிறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டே இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் சண்டை மாதிரி. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இல்ல அஜித்தை பத்தின ஒரு நியூஸ் வரும்போதோ இல்ல விஜய் பத்தின ஒரு நியூஸ் வரும்போதோ எப்படிலாம் மாறி சண்டை போட்டுவாங்களா ஃபேன்ஸ், அதே மாதிரி தான் இங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அந்த அபிஷியல் யூடியூப் சேனல் அந்த கார் ரேஸ் நடக்கல அந்த இதுக்குள்ள போயிட்டு அவங்க என்னெல்லாம் கமெண்ட்ல வந்து என்னெல்லாம் ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காம பாருங்க. நம்ம வந்து இதுல வந்து அஜித் சார் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையா பார்க்கணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ அவர் கிட்டத்தட்ட 54-55 வயசு ஆகுது. இந்த வயசுல தன்னோட பேஷனுக்காக தன்னோட ஏதோ ஒரு மனசை வந்து ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் கூட நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்ற அவரோட அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். நம்மளும் வந்து ஏதோ வேலை பார்த்தோம் சம்பாதிச்சோம் போனோம் அப்படின்னு இல்லாம ஏதோ ஒரு துறையில நம்மளால முடிஞ்ச நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறவரோட இந்த 54 வயசுலயும் இப்போலாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 32 வயசு. நான் கேமரா கையில பிடிச்சிருக்கேன், அப்படியே எனக்கு கை ஷேக் ஆகுது. அந்த அளவுக்கு கையெல்லாம் எனக்கு பயங்கரமா வலிக்குது. ஆனா அவரு பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா 24 hours ரேஸ் அப்படிங்கச்சுல கார்லாம் ஓட்டினா ரெகுலரா திறந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயசுல அவர் பாடி ஃபிட்டா இருக்கணும், அதெல்லாம் பயங்கர ரிஸ்க் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாத கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ வாங்க அவங்க எப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்க லைவ் தாங்க இது. பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இந்த கமெண்ட் இருக்குல்ல, கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலம் எழுத முடியுமோ அவ்வளவு கேவலம் எழுதிருக்காங்க. நான் வந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு 2-3 கமெண்ட் உங்களுக்கு படிக்கிறேன், அதை மட்டும் நீங்க கேளுங்க. அதுல ஒரு கமெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தே விஜய் கழகம் டிவிகே அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. அடுத்தால ஒரு கமெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அப்படி நிறைய கமெண்ட் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கமெண்ட் என்னன்னு அதுக்கப்புறம் ஒரு கேவலமான கமெண்ட் என்னன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட், அப்புறம் இதுல வேற ஏதாவது கமெண்ட் பார்க்கலாமா? இங்க பாருங்க, விஜய் ஷூட்டிங் சென்ற வேளையில் சாவுடன் டேட்டிங் சென்ற புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். என்னடா இவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றீங்க? பார்க்கவே ரொம்ப ரசனையா இருந்தா கூட எதுக்காக இப்ப நமக்கு படிக்கும்போது சிரிப்பா இருக்கும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்கு நிறைய பேர் இந்த மேட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, படிப்பாங்க. சிலவங்க பத்தி அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது யார் இது, அவங்களுக்கு தமிழ் தெரியுமோ புரியாதோ இல்லையோ, ஆனா இவங்க போடுற அந்த இமோஜி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கும். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஏதோ கமெண்ட்ஸ்ல ஏதோ ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இவ்வளவு கேவலமா நம்ம தமிழ் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சண்டை போடலாம், ஆனா இவ்வளவு கேவலமா சண்டை போடலாம், ஆனா அது நம்ம ஊருக்குள்ளோட அந்த சண்டை முடிஞ்சிடணும். ஆனா நம்ம ஊரை விட்டு வெளியே போன பிறகு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு எடுத்து காமிக்கணும். இங்க அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறது மிகப்பெரிய சண்டையே. அதுவும் இந்த அஜித்துக்கும் விஜய்க்கும் அதுல எப்படி என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு அவங்க ஃபேன்ஸ்குள்ள ஒரு சண்டைங்கிறதே தெரியலங்க. இதுக்கு முன்னாடினா ரஜினி கமல்லாம் இருந்தாங்க, ஆனா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க, இவ்வளவு கேவலமா அசிங்கமா திட்டி இப்படிலாம் சண்டை போட்டிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல இவ்வளவு கேவலமா சண்டை போட முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது விஜய் அஜித் ஃபேன்ஸா தான் கண்டிப்பா இருக்க முடியும். இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும், ஆனா ஒரு பக்கம் கண்டிப்பா நம்ம ரொம்ப யோசனையா சிந்திச்சாகணுங்க. நம்ம நிறைய பேர் சொல்றோம் நம்ம உலகத்திலே முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய நம்ம மாறு தட்டிக்கிறோம், என்னெல்லாமோ பண்றோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ கேவலமா தரந்தாழ்ந்து ஒரு சபையில இது ஒரு சபை மாதிரி தான். இதுல மெசேஜ் பண்றாங்கன்னா நீங்களே நினைச்சு பாருங்க. என்னெல்லாம் கமெண்ட் பண்ற மாதிரி ஏகே லூசு, அப்புறம் டிவிக்கு திரிசா, விசை கீர்த்தி, எவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணணும் அவ்வளோ கேவலமாக கமெண்ட் போடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. இதை அடுத்த நாட்டுக்காரங்க பார்க்கும்போது நம்ம அதுவும் அதில் இந்த மேட்ச் நடக்கல பார்த்தீங்கன்னா 1008 வாட்டி அந்த இங்கிலீஷ் கமெண்ட்டில் சொல்கிறாங்க தமிழ் ஆக்டர் அஜித்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவன் கண்டிப்பாக தேடி வைப்பான் இந்தியாவில் தமிழ்நாடு எங்கே இருக்குது, அந்த தமிழ்நாட்டில் அவர் என்ன ஆக்டர், அதெல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த கமெண்ட்ஸ் ஒரு அவனுக்கு படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் நினைப்பான், ஆஹா இவ்வளோ கேவலமான ஃபேன்ஸாக இவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் நினைப்பாங்கல்ல, நினைக்க தோணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக விஜய்க்கு ஃபேனு அஜித்துக்கு ஃபேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எல்லாருமே காமனாக எல்லாருமே பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மேட்ச்ல அஜித்குமார் சார் கலந்துருக்க பார்த்தீங்கன்னா அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அதெல்லாம் செகண்டரி. ஆனால் அவர் ஒரு மோட்டிவேஷன். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மேட்சை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இது என்னன்னா அஜித்குமார் சாருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு இது பேஷனா இருக்குங்கிறது அது அவருக்கு மட்டும் தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தெரியணும், பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப ஈஸி இல்லைங்க, இது ரொம்பவே கஷ்டமான வேலை. எப்போதுமே ஸ்போர்ட்ஸ்ல வெளியே பாக்குறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இதை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு தோணும். ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ்ல யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதோட டிஃபிகல்ட், அது எவ்வளவு ரிஸ்க் எடுத்து விளையாடணும் அப்படிங்கிறது. அது இந்த கார் ரேஸ்ங்கிறதுல எல்லா கேமுமே, கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஈவன் எந்த ஒரு கேம் எடுத்தாலுமே அதுல விளையாடுறவங்களுக்கு தான் அதோட டிஃபிகல்ட் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் வேணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இருக்கணும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெளியே இருந்து ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமாலாம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, கண்டுக்காம போயிருங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிலாம் ரொம்ப குவைட்டா இருங்க. சக்சஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இதுல நான் கிரிக்கெட் பிடிக்கும், நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னா நான் விளையாட்ட எல்லா மேட்ச்லயும் என்னால 100 ரன் அடிக்க முடியாது. இல்ல நான் பவுலிங் போட்டா எல்லா மேட்ச்லயும் என்னால 10 விக்கெட் எடுக்க முடியாது. அதுதான் கேம். அதே மாதிரி தான் இதுவுமே. சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அது செகண்டரி. ஆனா நம்ம காம்படிஷன் நம்ம அந்த காம்படிஷன் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் வந்திருப்பாங்க, ஐயோ நமக்கு விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த ரேஸ் தான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ரசிகனுக்கு தன்னோட நடிகனை பார்த்துட்டா போதும், அது ஏதோ ஒரு வகையில அது டிவிலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டாலும் பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். அது இன்னைக்கு இந்த மேட்ச் நடக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மேட்ச் ஆரம்பிக்கும் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 600-700 பேர் அஜித் ஃபேன்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை பேச விடலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தம், கிரௌட் ஏகேன்னு சொல்லிட்டு அதுலயே நிறைய ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க.
இப்போ இந்த மேட்ச் வந்து எப்படி நாளைக்கு மத்தியானம் தான் முடியும். அந்த முடிகிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியாவே இருப்பாங்க. தலை எத்தனை இடத்துக்கு வர போறாரு, அவர் ஜெயிச்சிருவாரா, இல்ல அவரு எத்தனை இடத்துல அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு பயங்கர ஆர்வமா இருப்பாங்க. அதனால தலை ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த பொங்கல் ஒரு தலை பொங்கலா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா பொங்கல் தீபாவளி ரெண்டும் சேர்ந்த மாதிரி அவங்க பயங்கரமா ஹாப்பியா இருப்பாங்க.